இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அன்னைக்கு நான் அவனை பார்க்க போகும்போது அந்த பேனா என் பாக்கெட்ல தான் இருந்துச்சு. அவனை பார்த்து பேசும்போது கூட என் கூட தகராறு பண்ணான். எனக்கும் அவனுக்கும் நடந்த தள்ளு முள்ளுல அந்த பேனா கீழே விழுந்துருச்சு. அப்ப அந்த பேனாவை எடுத்துலாம் திரும்ப வந்தா அதுக்குள்ள உங்க ஆளுங்களே வந்து அந்த பேனாவை ஆதாரமா எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க. சார், ஃபாலோ பண்ணது நான் தான். நீங்க அவங்கள ரிலீஸ் பண்ணிட்டு என்ன வேணா பண்ணுங்க. சரி, நீ எதுக்கு அவனை கொலை பண்ண? உங்களுக்கு ஒரு தகவல் வந்ததுன்னு சொன்னீங்கல்ல, அது உண்மைதான். அந்த கதிர் 2 நாளைக்கு முன்னாடி என்னை கடத்தி வச்சிருந்தான். அதுக்கு பழி வாங்க தான் நான் அவன் வீட்டுக்கு போனேன். ஆனா கடைசியில அவனையே கொலை பண்ண வேண்டியதாயிடுச்சு. யோ கான்ஸ்டபிள் சார், அவளை ரிலீஸ் பண்ணிட்டு இவங்கிட்ட வாக்குமூலத்தை எழுதி வாங்கிக்கங்க. சரிங்க சார். கர்ணா, ஒரு 5 நிமிஷம் இரு, இதோ வந்துடுறேன். சரி. ஹேய், என்ன பண்ற? நீ எதுக்கு இப்ப சரண்டர் ஆன? இங்க பார், இந்த கேஸ் விசாரணை இதெல்லாம் உன்னால தாங்க முடியாது. போக போக அவங்களோட டார்ச்சர்லாம் ஜாஸ்தி ஆயிடும். அதுவும் இல்லாம அந்த இன்ஸ்பெக்டருக்கு உன்னை பழி வாங்கணுங்கிற எண்ணம் அதிகமா இருக்கு. உன்னை காப்பாத்துறதுக்காகத்தான் வேற வழி இல்லாம இப்படி ஒரு பிளானை போட்டேன். நீ என்ன காப்பாத்திட்ட? இப்ப நான் என்ன பண்றது? எனக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி அடிதடி தான் பழக்கமே தவிர அறிவை யூஸ் பண்ணி வேலை பார்க்கறதுலாம் நமக்கு செட் ஆகாது. ஆனா நீ புத்திசாலி தானே, அதனால நீ வெளியே இருந்து இந்த கொலையை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடி. சோ அதுக்கு என்னை விட நீ தான் கரெக்டான ஆளு. அதனாலதான் நான் இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்தேன். எப்படி? நம்ம பழைய பகையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதான் சான்ஸ்னு என்ன மாட்டி விட்டுட்டு ஓடிராத. உன்னை எப்படியாவது நான் காப்பாத்திடுவேன். ஓகே, போ.